Hey, hello viewers, welcome back to my channel Retro Junction 360. ஸோ இந்த வாரம் சண்டே பஜாரில் கிடைச்ச ஐட்டம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நல்ல நல்ல ஐட்டம்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக காமிக்கிறேன். கம் லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஸோ இந்த ஃபஸ்ட் ஐட்டம் வந்துட்டு இந்த Transcend MP4 MP3 பிளேயர் கிடச்சிதுங்க. நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே வேறு கடையிலேருந்து கிடச்சிது. ஸோ பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே டெஸ்ட் பண்ண முடியல, அதனால் அப்படியே வாங்கிட்டு வந்து சார்ஜ் போட்டிருந்தேன். நான் ஆன் பண்ண ஆன் ஆச்சு. ஸோ ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஃபிசிக்கல் டேமேஜ் அவ்வளோவா எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்க. ரெண்டுமே 4GB வேரியண்ட். நல்லா இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் வந்துட்டு பேட்ரிஸ் வாங்கினாங்க. ஸோ நோக்கியா பேட்ரி கிடச்சிது. எனக்கு கொஞ்சம் ஃபோன்ஸ்க்கு வேணுமா இருந்துச்சு, அதனால் ஒரு 4C ஒரு 5C பேட்ரி வாங்கினேன். அப்புறமா இந்த சாம்சங் பேட்ரி ஒன்று வாங்கினாங்க. இது எந்த ஃபோனுதுன்னே தெரியல, ஆனால் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம கலெக்ஷனில் எப்போனாச்சும் ஃப்யூச்சரில் இந்த ஃபோன் வந்துச்சுன்னா யூஸ் பண்ணலான்ட்டு இந்த பேட்ரி வாங்கினேன். இது எதுக்குன்னே தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க பேட்ரிஸ் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ ஆன்லைனில் கூட கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் எப்போ வந்தாலும் இந்த மாதிரி அன்யூஷுவலான பேட்ரி வந்துச்சுன்னா உடனே வாங்கிடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம். இது என்னன்னு தெரியலங்க. நான் போய் பார்க்கும்போது பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு போய் பார்த்தேன். கடைசியில் இதில் மைக்ரோசாஃப்ட்னு எழுதியிருந்துச்சு. அப்புறம் தான் பார்த்தா இது ஒரு மவுஸுங்க. ஸோ இதை வந்து இப்படி டில்ட் பண்ணணும். ஸோ இதை பெண்ட் பண்ணி இப்படி யூஸ் பண்ணணும். ஸோ கீஸ் அப்புறமா இந்த சென்டர் ஸ்க்ரோலிங்க்கு வந்து டச் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒர்க் ஆகுது. நான் செக் பண்ணேன் பேட்ரி போட்டு. பட் ஆனால் இதில் ஒரு கேட்ச் இருக்குது. இது வந்து கொஞ்சம் பழைய வேரியண்ட்டு. இதில் மைக்ரோசாஃப்ட் ஆர்க் மவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேரியண்ட் வந்துட்டு அந்த ரிசீவரோட மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ அதில் ரிசீவர் கிடைக்கல, வெறும் மவுஸ் மட்டும்தான் கிடச்சிது. ஸோ நான் நினச்சேன் ப்ளூடூத் வேரியண்ட்டுன்னு சொல்லி நினச்சி வாங்கிட்டு வந்துட்டேன். பட் ஆனால் இதில் ப்ளூடூத் வேரியண்ட் இல்லை. பட் ஆனால் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கப்புறம் வந்த எல்லா மாடல்லையும் ப்ளூடூத் வேரியண்ட் இருக்குங்க. ப்ளூடூத் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். பட் இதில் இல்லை. ஆனால் பார்க்க நல்லாயிருக்கு. இது வச்சுக்கலாம் கலெக்ஷனில், எப்போனா அது யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் வந்துட்டு இந்த சூப்பர் நோவா ஃபோன் வாங்கினாங்க. ஸோ என்கிட்ட ஒரு 3-4 ஃபோன் இருக்குது. இதே சேம் ஃபோனு இதுக்கு ரீஸ்டோரேஷன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். பட் எனக்கு இதில் மதர் போர்டு வேணும். ஸோ இந்த ஃபோன் வாங்கிட்டு வந்தேன். பேட்ரி இருந்து இல்லைங்க செக் பண்ணுறதுக்கு. எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, இதில் டிஸ்பிளே வரலங்க. ஸோ ஒன்லி ஒயிட் டிஸ்பிளே வருது. ஸ்டார்ட் அப் சவுண்ட் கூட வரல. மேபி தெரியலங்க. இது ஐ திங்க் இது ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் மதர் போர்ட் மட்டுமாச்சும் ஒர்க் ஆச்சுன்னா ஓகே, நான் ரிஸ்டோர் பண்ணிடலாம். என்கிட்ட வேறு பேனல்ஸ் டிஸ்பிளேஸ் இருக்குது. ஸோ ஒரு வாட்டி கழட்டி க்ளீன் பண்ணி போட்டு பார்க்கலாம். ஸோ இதில் சப்போஸ் ஒர்க் ஆச்சுன்னா இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் வீடியோ நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம். இது வந்து இந்த JXT இது MP4 பிளேயர். ஸோ இது பேக் பேனல் இல்லை, இப்படி தான் வந்துச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் பழசுங்க. நான் 10th 11th படிக்கும்போது ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி இந்த பிராண்ட் வந்து இருந்துச்சு. இது சைனீஸ் பிராண்ட் தான். ஸோ அப்போல்லாம் இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது நம்ம நார்மல் நோக்கியா பேட்டரியில் தான் யூஸ் ஆகும். போட்டு பார்க்கலாம். ஓகே, இது ஒர்க் ஆகுதுங்க, நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஃபைலுக்கு ஓகே, இது கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், க்ளீன் பண்ணலாம். பட் ஆனால் இது ப்ரிலிமினரி ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம். நம்ம ஒரு ஐபாட் கிடச்சிதுங்க. ஐபாட் Gen 2 செகண்ட் ஜென்ரேஷன் ஐபாட். இது 8GB வேரியண்ட்டு. ஸோ இது அங்கே ஆன் பண்ணிட்டு பார்க்க முடியல. ஸோ ஆன் ஆகலை. வாங்கிட்டு வந்துட்டு ஆன் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஓகே, இது கனெக்ட் டு ஐடியூன்ஸ் கேட்குது. ஸோ ஐ திங்க் இது ரீஸ்டோர் பண்ணால் செக் பண்ணலாம். ஸோ ரீஸ்டோர் பண்ணால் செக் பண்ணலாம், பார்க்கலாம். பட் ஆனால்
ஐ திங்க் இதில் பேட்ரி பேக்கப் இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. பேட்ரி இஷ்யூ கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி பேட்ரி இஷ்யூஸ் வந்தால் தான் இந்த மாதிரி கரப்ட் ஆகி ரீஸ்டோர் ஆகும். ஸோ ஓகே, ப்ளக் அவுட் பண்ண உடனேவே ஆஃப் ஆகுது. அதில் கண்டிப்பாக பேட்ரி இஷ்யூ இருக்கும். பட் ஆனால் இது ரீஸ்டோர் பண்ணலாங்க. சப்போஸ் இது ஐடியூன்ஸில் போட்டு ரீஸ்டோர் பண்ணிட்டா இந்த ஐபாட் மாட் இருக்குல்ல, அந்த மாடில் போட்டு யூஸ் பண்ணலாம். அதில் பேட்ரி இல்லைனா கூட மாடில் போட்டு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம், இந்த நோக்கியா ஆஷா சீரீஸ் ஒரு ஃபோன் வாங்கிட்டு வந்தாங்க. நான் வாங்கும்போது பேட்ரி இருந்தில்ல. ஸோ நான் தான் இப்போ பேட்ரி போட்டேன். இது என்கிட்ட இந்த பேட்ரி. ஸோ ஃபோட்டோ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது டச் ஒர்க் ஆகலைங்க, அதான் பிரச்சனை. ஸோ இதுதான் ப்ராப்ளம். அங்கே செக் பண்ண முடியாது, இதெல்லாம் அர்ஜென்ட்டில் வாங்கணும். பட் ஆனால் இது ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவும் இல்லை. ஐ திங்க் இது டச் பேட் மாற்றிட்டேன்னா ஒர்க் ஆகும், ரீஸ்டோர் பண்ணலாம். சப்போஸ் அதோட டச் பேட் நான் ஃப்யூச்சரில் சேஞ்ச் பண்ணேன்னா அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் வீடியோ கண்டிப்பாக போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஐட்டம், இந்த ஐபாட் ஷஃபில் கிடச்சிது. இது எவ்வளோ ஜிபி வேரியண்ட்டுன்னு தெரில, மேபி 1 or 2 GB இருக்கும். ஸோ அகைன் அதில் கேபிள் இல்லை, கேபிள் இன்னும் வரல. ஸோ ஆர்டர் போட்டிருக்கேன், வந்தோடனே டெஸ்ட் பண்ணி சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம்ங்க, இந்த நோக்கியா 2700, இது 2600. ஸோ நோக்கியா 2600 கிளாசிக் கிடச்சிது. இந்த ஃபோன் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எதுக்கு வாங்கினேன்னா, இந்த ஃபோன் நான் ரொம்ப நாளாக தேடிகிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் இந்த கலர் பாருங்கள், நம்ம ஐஃபோன் 17 மேக்ஸ் இது கலர் மாதிரியே, சேம் கலர், அதே கலர், பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ அதனால தான் வாங்கினேன் இந்த ஃபோனு. நல்ல கண்டிஷன்லேயே இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம்ங்க, இந்த சாம்சங் இந்த ஏர்போர்ட்ஸ் கிடச்சிதுங்க. ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு. ஸோ எனக்கு 1000 rupeesக்கு தான் கிடச்சிது. ஆக்சுவலி இந்த வாரம் வாங்கினதுலே பெஸ்ட்டு பை இது தான். சூப்பராக இருந்துச்சு கண்டிஷன். இது வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்கோடு வருங்க. ரொம்ப நல்ல எஃபெக்டும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நான் சாம்சங் S22 அல்ட்ரா யூஸ் பண்ணுறேன். அந்த ஃபோன் கூட ஒரு ஏர்போர்ட்ஸ் வாங்கியிருந்தேன், அதை தொலைச்சிட்டேன். அது இதில் ஒரு கேபில் போகும்போது தொலைச்சிட்டேன். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், கிடச்சிருச்சு. இது 1000 rupeesக்கு ஒர்த்து தாங்க. ஸோ வெளியே ஆனால் ஆன்லைனில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இதுவும் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பேட்ரி சார்ஜர் வாங்கிட்டு வந்தாங்க. என்கிட்ட நிறைய பேட்ரிஸ் இருக்குது. அந்த பேட்ரி அப்பப்போ சார்ஜ் பண்ணுறதுக்கு இது வேணுமா இருக்குது. இது ஒன்று கிடச்சிது, இதை வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம், இந்த சாம்சங் ஃபோனுங்க. இது நம்பர் கரெக்டாக தெரியல எனக்கு, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஒருத்தர் எடுத்து பார்த்துட்டு இருந்தார், நான் பக்கத்துலேயே நின்று வெயிட் பண்ணிட்டுருந்தேன், இது நமக்கு கிடைக்குமான்ட்டு. அவர் சுற்றி பார்த்துட்டு வேணான்னு கீழே வச்சுட்டாரு. வச்ச உடனே நான் எடுத்துகிட்டு பார்த்தா அதில் பேட்ரி இல்லை. ஸோ பேட்ரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ பேட்ரி வந்துச்சுன்னா செக் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவும் இல்லை, பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த சாம்சங் ஃபோன் கிடச்சிதுங்க. அகெயின் இதுவும் சேம் ஸ்லைட் மொபைலு. இது S3500i. நான் சின்ன வயசில் யூஸ் பண்ணியிருக்கேன், 10th 11th படிக்கும்போது இந்த ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அகெயின் இதுவும் டெஸ்ட் பண்ண முடியல. இது பேக் கவர் அப்புறம் பேட்ரி ரெண்டுமே இருந்தில்லை. பட் ஆனால் இதை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபோனுன்றதுனால அந்த சென்டிமெண்டல் வேல்யூக்காக வாங்கிட்டேன். ஆனால் ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது ஃபோனு. ஸோ பேட்ரி வந்துச்சுன்னா வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பேட்ரி ஆர்டர் போட்டிருக்கேன், பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த ஃபோனோட ஒரிஜினல் பேனல் என்கிட்ட இருக்குது. ஸோ அது சேஞ்ச் பண்ணும்போது அதோட ரெஸ்டோரேஷன் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம்ங்க, ஒரு USB Type-C to இயர்ஃபோன்ஸ் கிடச்சிது. அகைன் இதுவும் ஒரிஜினல் சாம்சங்கோட இயர்ஃபோன்ஸ் தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லோகோ இருக்கும், சாம்சங் லோகோ இருக்குது இதில். அதுவும் இல்லாமல் இதில் வந்துட்டு அந்த சாம்சங்கோட இயர்ஃபோன்ஸ் இயர்பட்ஸ்லாம் AKG தான் மேக் பண்ணுறாங்க. ஸோ அதோட லோகோ இருக்குது இதில் ஈவன் அந்த ஸ்டிக்கர் கூட இருக்குது, ஒன்றும் பிக்கலை. ஸோ
ஸோ லைட்டாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். டெஸ்ட் பண்ண நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குது. லாஸ்ட் ஐட்டமுங்க, இந்த நோக்கியா சின்ன பின் சார்ஜர் ஒன்று வாங்கினேன். ஆக்சுவலாக என்கிட்ட நிறையா இருக்குது. இந்த சார்ஜர் ஏன் வாங்கினேன்னா, இது பார்க்க ரொம்ப ஸ்லிம்மாக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சார்ஜர் கிடைக்காது. அப்புறம் ஒரு முக்கியமான ஐட்டம் காட்ட மறந்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் பிசிஎஸ் ஸ்விட்ச் கிடச்சது. நம்ம அந்த பழைய ஃபோனோட பிசிஎஸ் ஸ்விட்ச்லாம் இருந்துச்சுல்ல, ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ளே வரும். ஸோ அது கொஞ்சம் கிடச்சிது. ஸோ இந்த நோக்கியா இது சோனி எரிக்சன்து W960 இது பிசி ஸ்விட்டு. ஸோ அப்புறம் நோக்கியா 6600 அது பிசி ஸ்விட். அப்புறம் நோக்கியா N சீரீஸ் இது N73 மியூசிக் எடிஷன். ஸோ அதோட பிசி ஸ்விட். அப்புறம் நோக்கியா OVI ஸ்விட் அது. அப்புறம் மோட்ரோலா ஃபோன் டூல்ஸ். இதில் என்ன இருக்குதுன்னு தெரியல, போய் பார்த்து செக் பண்ணால் தான் தெரியும். பட் ஆனால் இது எப்போனாச்சும் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும்னு வாங்கிட்டு வந்தேன். இது ஹேண்டிகேம்து. ஸோ இதெல்லாம் ரேர் ஃபைன்ஸ், இப்போ இதெல்லாம் பார்க்கவே முடியறதில்ல. ஸோ கிடச்சிது. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வாரம் வாங்கின ஐட்டம்ஸ் இதுதான், இதோட அப்டேட். ஸோ இந்த ஐட்டம்ஸோட நிறையா நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவேன். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வீடியோ நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி பழைய பொருட்கள், ரெட்ரோ ஸ்டப்ஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ கீப் யூ போஸ்டட். தேங்க்யூ.